அல்ஹம்துலில்லாஹ். மிகவும் ஒரு அருமையான ஒரு சூழல். அது மாத்திரமல்லாமல் ஒரு அருமையான தலைப்பும் கூட. அதற்கு முன்னால் நமக்கு முன்னால் வீட்டிருக்கக்கூடிய பெருந்தகை மிகவும் ஒரு உயர்ந்த அந்தஸ்துடையவர். எந்த அளவுக்கு சொன்னால், முன்னாடி இந்த ஸ்கூலினுடைய கரஸ்பாண்டண்டாக இருந்தவர். அது மட்டுமல்லாமல் வெட்டினரி டாக்டர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரியான சில பல தன்மைகளை உள்வாங்கிய நபர்கள் தான் நமக்கு முன்னால் இன்று விருந்தினராக வீற்றிருக்கிறார்கள். அப்போ அதனை தொடர்ந்து நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ப்ரோக்ராம்குள்ளே போயிடலாம். இன்றைய தலைப்பு என்னன்னு சொன்னால், இந்த சமுதாயத்தில் அல்லது இந்த சூழலில் முதியவர்கள் போற்றப்படுகிறார்களா அல்லது புறக்கணிக்கப்படுகிறார்களா? இந்த சமுதாயத்தில் இந்த சூழலில் முதியவர்கள் போற்றப்படுகிறார்களா அல்லது புறக்கணிக்கப்படுகிறார்களா? அப்ப நம்ம பார்க்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு வீடை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, ஒய்ஃபுக்கு ஒரு தனி ரூம் இருக்கு, ஹஸ்பண்டுக்கு ஒரு தனி ரூம் இருக்கு, ஒரு பிள்ளைக்கு ஒரு தனி ரூம் இருக்கு. ஆனா இந்த வயசானவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஆளினுடைய ஓரத்துல ஒரு தென்னைப்பாயை கொடுத்து ஓரத்துல படுக்க வச்சுருவாங்க, கண்டுக்க மாட்டாங்க. அதே மாதிரி குடும்பத்துக்குள்ள ஏதாவது ஒரு முக்கியமான மீட்டிங் நடக்குதுன்னு சொன்னா அவங்க இல்லாத கொள்ளாத கருத்தெல்லாம் சொல்லுவான். ஆனா அந்த முதியவர்கள், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அதற்கு தோதுவான கருத்துக்களை தான் சொல்ல வருவாங்க. ஆனா காலம் நேரத்தில் உனக்கு இதெல்லாம் தேவையா, இந்த மீட்டிங்லாம் நீ அட்டன் பண்ணணும்னு கேட்டாங்களா, காலம் உனக்கு கதையை சொல்லிட்டு போய் உட்கார், போ, உனக்கு இதை பற்றிலாம் தெரியுமா, போய் உட்கார். அப்ப இப்படிப்பட்ட நிலையில் இன்றைய அளவில் முதியவர்கள் இருக்கிறார்கள், புறக்கணிக்கப்படுகிறார்கள். அதே மாதிரி சில வீடுகளை பார்க்கிறோம், அந்த குடும்பத்தை வழிநடத்தக்கூடியவர்கள் அந்த முதியோர்களாக தான் இருக்கிறார்கள். உண்மையை சொல்ல போனா, உதாரணத்துக்கு சொல்ல போனா, எங்க வீட்டுல எடுத்துட்டோம்னு சொன்னா எங்க பாட்டி தான் ஒட்டுமொத்த செலவையுமே பார்த்துக்கிறாங்க. அந்த காசை பங்கு பிடிக்கிறதுல இருந்து பாட்டி இருக்கிறாங்க. எங்க வீட்டுடைய ஒரு நாள் செலவு எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் செலவு 1200 ரூபாய். ஒரு நாள் செலவு பாட்டி இருக்கும் பொழுது. அப்ப அவங்களாம் இல்லைன்னு சொன்னா குடும்பத்தை நடத்துறது எவ்வளவு கஷ்டம். அப்ப அந்த குடும்பத்தை எளிய முறையில் நடத்தக்கூடிய அந்த வடிவமைப்பை நமக்கு கற்றுத்தருவது யார் தான்? அந்த முதியோர்கள் தான். ஆக முதியோர்கள் இந்த சூழ்நிலையில், இந்த காலகட்டத்தில், இந்த சமுதாயத்தில் புறக்கணிக்கப்படுகிறார்களா அல்லது போற்றப்படுகிறார்களா? அதன் முன்னேற்றத்தில் இப்பொழுது ஆரம்பமாக முதியோர்கள் என்றென்றும் போற்றதான் படுகிறார்கள் என்கிற தலைப்பின் கீழ் இருந்து சஃப்வான் அத்தாய் நமக்கு முன்னால் உரையாற்றுவார். இனிய ஒரு மாலை பொழுதி அமர்ந்திருக்கும் அனைவருக்கும், எங்கள் அணிக்கு எதிராக பேச வந்துள்ள எதிரணி பின்னங்களுக்கும் எதிரணியினருக்கும், எங்கள் அணிக்கு தீர்ப்பு சொல்ல வருகை தந்து கம்பீரமாய் அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும், சபையில் சங்கமமாய் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் இனி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நடுவர் அவர்களே, தலைப்பேன். இந்த சமுதாயத்தில், இந்த சூழ்நிலையில் முதியவர்கள் போற்றப்படுகிறார்களா அல்லது புறக்கணிக்கப்படுகிறார்களா? முதியோர்கள் என்பவர்கள் போற்றுதல் படுகிறார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா, இப்ப நடுவர்கள் பெரிய ஆளு, நிறைய பட்டிமன்றத்துல ஏறி இருப்பாங்க, தெரியும். இப்ப இந்த பட்டிமன்ற பெரிய பெரிய பட்டிமன்றம் நடக்கிறதெல்லாம் இந்த நடுவரா போறவங்க இளைஞரா போட மாட்டாங்க, முதியோராக போடுவாங்க. நிறைய பட்டிமன்றம் பேசுறவங்க. அப்போ பெரிய பெரிய பட்டிமன்றத்தில் பேச்சாளர்கள், இந்த நம்ம சாலமன் பாப்பையா, இந்த திண்டுக்கல் லியோனி போன்ற எல்லாருமே முதியோர்கள் போற்றப்படுபவர்களாக பேசுறாங்க. ஏன் நம்ம நடுவரை கூட எடுத்துக்கங்க. இப்போ இங்க இப்படி
இவரை போற்றப்பட்டு அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஏன் இவரை இப்படி போற்றப்பட்டு அமர்ந்திருக்காங்க? ஏன்னா நம்ம நடுவர் வந்து முதியவர், அதனாலதான் இப்படி போற்றப்பட்டு அமர்ந்திருக்காங்க. என்ன நடுவர்களை செய்தாங்க? தமிழகத்துல மொத்தம் 728 முதியோர் இல்லங்கள் உள்ளது. அது எல்லாத்திலுமே முதியோர்கள் பராமரிக்கப்பட்டு அவர்களுக்கான வேலைகள் செய்யப்பட்டு போற்றப்படுகிறார்கள் முதியோர்கள். அது மட்டுமா, கவியரசு கண்ணதாசன் இறைவன் கேள்விக்கு பதில் சொல்லும் விதமாக ஒரு கவிதை எழுதுகிறாரு. பிறப்புக்கு பின் வருவது யாது என கேட்டேன், பிறந்து பார் என்று சொன்னான். இறப்புக்கு பின் வருவது யாது என கேட்டேன், இறந்து பார் என்று சொன்னான். மக்கள் சுகம் யாது என்று கேட்டேன், பெற்றுப்பார் என்று இறைவன் சொன்னான். அனைத்து அனுபவித்து அறிவது என்றால் இறைவா நீ ஏன் என்று கேட்டேன். இறைவன் சொன்னான், அந்த அனுபவமே நான் தான் என்றான். அப்பொழுது முதியோர்கள் அனுபவசாலிகள் தான் இந்த சமூகத்திலே போற்றப்படுகிறார்கள். நடுவர் அவர்களே, உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி. இந்த நரிக்குருவர்னா யாரு நடுவர்களே? நரிக்குருவனா? குருவியை சுட்டி அவங்கதான். அப்ப அந்த நரிக்குருவ சொன்னானா, சாமியோ சாமி, சாமியோ சாமி, நாங்கெல்லாம் முதியோர்கள் சாமி. நாங்க கொக்கு சுடுது, குருவி சுடுது, காக்கா சுடுது, கௌதாரி சுடுது. ஆனால் நீங்களும் முதியோர்கள் இல்லாத சாமி. காந்தி சுடுது, இந்திரா காந்தி சுடுது, காந்தி சுடுது, மகாத்மா காந்தி சுடுது. நடுவர்களே, எதிரொலியில கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்குங்க. எதுக்கு கொஞ்சம் தண்ணியை கருங்க, உங்களை சுற்ற போறாங்க. இதுதான் இன்றைய முதியோர்கள் இல்லாத நிலை. நடுவர்களே, அனைத்து சமூகத்திலையும் முதியோர்கள் தான் போற்றப்படுகிற நடுவர்களே. அது மட்டுமா, மகாத்மா காந்தி என்ற முதியவரை இந்நாடு போற்றவில்லையா? ஏபிஜே அப்துல் கலாம் என்ற முதியவரை இந்நாடு போற்றவில்லையா? கலைஞர் கருணாநிதி என்ற முதியவரை இந்நாடு போற்றவில்லை நடுவர்களே. அப்ப அனைவரும் போற்றப்பட்டவர்கள் முதியோர்கள். அது மட்டுமா, இன்னைக்கு எல்லா ஊர் பஞ்சாயத்துலையும் பார்த்தீங்கன்னா முதியவர்கள் நாட்டாமே போடுவாங்க. ஒரு முதியவர் இல்லாதவர்கள் நாட்டாமே போட மாட்டாங்க. ஏன்னு சொன்னா அவர் தான் எல்லா விஷயத்திலையும் அனுபவசாலியாக இருப்பார். அப்போ முதியவர்கள் நாட்டாமே போடுவாங்க நடுவர்களே. அது மட்டுமா, இப்போ முதியவர்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது, அவர் வந்து அனுபவசாலியாக இருப்பார். முதியவர் என்றாலே அனுபவசாலியாக இருப்பார். அந்த எண்ணத்தில் கருதிதான், அந்த அனுபவசாலிக்கு என்ற எண்ணத்தில் கருதிதான் இந்த அரசு முதியவர்கள் பென்ஷன் திட்டம் என்று அந்த நிதி தனியாக ஒதுக்கியுள்ளது. நடுவர் அவர்களே, இங்கும் முதியவர்கள் போற்றதான் படுகிறார்கள். அவர்களுக்கு பென்ஷன் வழங்கி அவர்கள் போற்றதான் படுகிறார்கள் நடுவர்களே. மேலும் இஸ்லாத்தில் எடுத்துக்கொண்டாலும் கூட மேக்சிமம் இறைநேசைகள் என்பவர்கள் முதியோர்கள் தான் இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு போற்றுதல் விதமாக அவங்க கூட கலீஃபாக்கள் மேலும் முனீரீன்கள் சொல்லி அவர்களை போற்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க நடுவர்களே. அப்ப எல்லா இடத்துலையும் முதியவர்கள் போற்றதான் செய்யறாங்க நடுவர்களே. மேலும் முதியவர்கள் சும்மா கண்ணன் இருப்பாங்க. எப்படின்னா எப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க ஒரு முதியவர் ஒருத்தர் அப்போ முதியவர்கள் என்பவர்கள் சமூகத்திலே போற்றப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்போ நீங்க ஒரு முதியவர் ஒரு 15 வருஷமா வாட்ச்மேனா இருக்காரு, அவர்கிட்ட போய் நீங்க உங்களுக்கு இருக்கிற சம்பளத்தை விட அதிகமாக டபுள் மடங்கு நான் போட்டு தரேன், என் கூட வாட்ச்மேன் வந்துருங்க அப்படின்னு கூப்பிட்டு நடுவர்களே, அவர் வருவார் நினைக்கிறீங்களா நீங்க? ஏன்னா அவர் முதியவர், அவர் வரமாட்டார். ஏன்னா அவருடைய முதலாளிக்கு அவர் விசுவாசமாக இருக்கக்கூடியவர். அப்போ முதியவர் என்பவர் சமூகத்திலே போற்றதான் படுகிறார். அடுத்ததாக நடுவர்களே, அப்போ முதியவர்கள் போற்றதான் படுகிறார்கள். எனவே முதியவர்களாலே பொதுவாக மரியாதை கொடுக்கணும் நடுவர்களே. முதியவரை நீங்க மரியாதை கொடுத்து தீர்ப்பு வழங்குமாய் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. ஒரு பழக்கத்தை நம்ம கொடுத்தாகும். ஏன்னு சொன்னால் மிகவும் அருமையான கருத்துக்களை கவிதையின் நடையிலும் பாட்டினுடைய நடையிலும் நமக்கு மத்தியில் வந்து எடுத்து வச்ச சூப்பரான கருத்துக்கள். உண்மையாக இப்போ 1வது வருடம் சேர்ந்த மாணவர்கள் இந்த வருஷம் சேர்ந்தவர்கள் இப்படி பேசுகிறாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக முழுக்க முழுக்க அவங்களுடைய அந்த பயிற்சி தான்.
அப்ப தொடர்ந்து இதே போன்று அடுத்தடுத்து பேச இருக்கக்கூடியவர்கள் இவர்களை பார்த்து கத்துக்கணும், இவங்களை மாதிரி தான் பேசணும் அப்படின்னு சொல்லி பேச பேச இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பேச பேச உயர்தரமான ஒரு நல்ல பேச்சாளராக கூட மாறலாம் இன்ஷா அல்லாஹ். இப்ப அதனை தொடர்ந்து நல்ல கருத்துக்களை வச்சார். முதியவர்கள் இந்த சமுதாயத்தில் போற்றதான் படுகிறார்கள் என்பதாக. இப்ப அதனை தொடர்ந்து அதற்கு பதிலடி தருவதற்காக கொடைக்கானல் பூம்பாறையை சேர்ந்த யஹியா அவர்கள் நமக்கு முன்னால் முதியவர்கள் இந்த சமுதாயத்தில் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்கிற தலைப்பின் கீழ் இப்பொழுது உரையாற்றுவார்கள். வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையான தலைப்பு, அருமையான பட்டிமன்றம். இன்றைய சூழலில் முதியோர்கள் போற்றப்படுகிறார்களா, புறக்கணிக்கப்படுகிறார்களா? புறக்கணிக்க தான் படுகிறார்கள். இன்றைய காலத்தில் முதியோர்கள் மதிக்கவே பட மாட்டாங்க. இந்த வீட்டிலே நடுவர்கள் அவனுடைய அத்தாமாவை திட்டாமல் இருக்கீங்களா? ஒரு நாள் ஒரு இக்கட்டான கேள்வி நான் நினைச்சு பார்க்கலைங்க. ரொம்பலாம் திட்டினது இல்லை, சும்மா விளையாட்டு திட்டு இருக்கீங்களா? பார்த்தீங்கன்னா நடுவரே திட்டிருக்காரு. அப்ப நீங்களும் வீட்டில் போய் திட்டலான்னு முடிவெடுத்தீங்களா? அப்போ இந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. யாருமே முதியோர்கள் மதிக்கிறது இல்லை அதிகமா. ஒரு திருக்குறள் சொல்றேன், அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறன் அறிந்து தேர்ந்து கொள்ளல். நம்மளை பெற்றவங்க அறிவுடையவும் புத்தி கூர்மையாகவும் இருப்பாங்க. அவங்கள பின்பற்றி அவங்க சொன்னபடி கேட்டுட்டு அவங்களுக்கு மரியாதை கொடுத்து வாழ்ந்தா நம்ம முன்னேறலாம் வாழ்க்கையில் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. இப்போ ஒரு பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கோம். போகிறப்ப நம்ம சீட்டில் உட்காந்துருக்கோம். யாராவது வயசானவங்க நின்றுருக்காங்க அந்த பஸ்ஸில். அப்போ அந்த வயசானவங்களை நம்ம உட்காந்துட்டு நம்ம மாட்டு சீட்டில் நம்ம உட்காந்துருக்கோம். அவங்க நிற்காம பாவம் கூட பார்க்காம அப்படியே நம்ம மாட்டுக்கு உட்காந்துருப்போம். அதில் உதவி செய்யாமல் அவங்களும் பாவம் வயசானவங்க நின்றுக்கிட்டு இருப்பாங்க பஸ்ஸில். அதுவும் புறக்கணிக்கிறது தான். ஒருத்தர் நடந்து போய்கிட்டு இருக்காரு, வாக்கிங்கில் போய்கிட்டு இருக்கப்போ ஒரு கால் நல்லா கெட்டி சண்டை மாட்டி வாக்கிங் போயிட்டு இருக்காரு. முன்னாடி ஒரு முதியவர் நடந்து வர்றாரு. பார்த்துட்டு அவருக்கு வழி விட யோசிக்கிறாரு. இவருக்கு எதுக்கு நம்ம வழி விடணும், அவர் நம்ம வழி விட்டு போகணும், நம்ம வாட்டுக்கு நம்ம நேராகவே போகணும் அப்படின்றாரு. இது கூட புறக்கணிக்கிறது தான். மரியாதை கொடுக்காம நம்ம வாட்டுக்கு நம்ம வழியில் போகணும் அப்படின்ட்டு போகிறாரு. ரேஷன் அரிசி கடை இருக்குல்ல, அங்கே கூட ஜாமான் கியூவில் தான் நிற்கணும். இளைஞர்கள்லாம் என்ன செய்வாங்க, அடித்து பிடிச்சி போய் நின்றுவாங்க ஃபஸ்ட்டு இதில். பின்னாடி வயதானவர்கள்லாம் அவங்க உடம்பு சரியில்லாமல் அவங்க நின்றுப்பாங்க. கேட்பாங்க, இப்போ நான் நிற்க முடியல, நீ ஏதாவது வழி விடுங்கப்பா, நான் வாங்கிட்டு போகிறேன், இப்போ நான் நிற்க முடியலன்னு கேட்டால் கூட நீ எதுக்கு பின்னாடி தானே வந்தா, இப்போ பின்னாடியே இல்லை, நான் முன்னாடி நாங்கள் வாங்கிட்டு போகிறேன்னு கூட சொல்லுவாங்க. அதுவும் மரியாதை கொடுக்காது தானே, புறக்கணிக்கிறது தானே. ஒரு சம்பவம், சின்ன சம்பவம். ஒரு வீட்டில் ஒரு தாய் தந்தை இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு மகன் இருக்கு. அவங்கள வளர்த்து நல்லா கல்யாணம் ஆகி அவங்களுக்கு ஒரு மனைவி இருக்கு. அந்த திருமணமானவர்களுடைய மனைவியெல்லாம் பேசிக்கிறாங்க. அவங்க தாய் தந்தை எப்படி சொல்றாங்க, நீங்க இருக்கிறது எங்களுக்கு கிணத்துல இருக்கு, நீங்க வீட்டு விட்டு போகணும்னு சொல்றாங்க. அப்ப அந்த தாய் தந்தை சரி நம்ம போறோம் அப்படின்ட்டு வெளியே போறோம். வெளியே போனால் ரொம்ப குளிரா இருக்கும் அவங்களுக்கு. அந்த இடத்துல அவங்க குளிரப்போ திரும்ப போய் கேட்டாங்க, அவங்களுக்கு நான் இருக்கனால இடத்துல இருக்குல்ல, நான் போயிடுறேன், எனக்கு ஒரு போர்வம் மட்டும் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த நபர் என்ன செய்யறாரு, தன்னுடைய அவங்க ஒரு மகன் இருக்கு, அந்த மகன்கிட்ட சொல்லி பேர் போர்வெடுத்து உட்காந்துறாங்க. அந்த மகன் போனதுக்கு ரொம்ப நான் ஆளாகணும். சரி வந்துட்டு இவரும் போய் பின்னாடி பார்க்குறாரு. பார்த்தா அந்த போர்வை ரெண்டாக கிழிச்சிட்டு இருக்காரு. இவர் கேட்குறாரு, ஏன் போர்வை ரெண்டாக கிழிச்சின்னு கேட்டப்ப அந்த சின்ன பையன் சொன்னானா, நீங்கள் நான் இப்படி தான் நாளைக்கு பின்னாடி வளர்த்து நீங்கள் வயசானதுக்கப்புறம் அவங்களை வெளியே எடுப்பேன், அப்போ எனக்கு இந்த போர்வை நான் கொடுப்பேன் அப்படின்றப்ப அப்போ நமக்கு என்ன புரியுதுன்னா, நம்ம எப்படி நம்ம பிள்ளைகள்கிட்ட நடக்கிறோமோ அது மாதிரியே பின்னாடி நம்ம அவங்க எப்படி நடக்கிற மாதிரியே அவங்களே பின்னாடி நம்ம நடக்கணும். அது மாதிரி முதியோர் இல்லம்
நம்ம எல்லாம் பெருசானதுக்கப்புறம் முதியோர் இல்லத்தில் போய் நம்ம பெற்றோர் கையெல்லாம் சேர்ந்துடுறோம். இந்தியாவில் மட்டும் 728 முதியோர் இல்லம் இருக்குது. பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு இருக்குது. நம்ம முதியோருக்கு நல்ல மரியாதை கொடுத்து அவங்கள பாசமாக வச்சுருந்தோம்னா இந்த அளவுக்கு வந்துருக்குமா? அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்கள போய் சேர்த்து மரியாதை கொடுக்காம இருந்துட்டு தமிழ்நாட்டில் கூட வச்சுக்கோங்க 66 முதியோர் இல்லம் இருக்குது. அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்கள பாசமாக வீட்டில் வச்சு சந்தோஷமா வச்சுருந்தா 66 வந்துருக்குமா? முதியோர் இல்லமே இருந்திருக்காது. வந்துதானே இருக்காது. அப்போ பார்த்துக்கோங்க. ஒரு சின்ன கதையை சொல்லி முடிக்கிறேன். என்னை நீ கைவிட்ட நாள் நான் உள்ளேன் முதியோர் இல்லத்தில், உன்னை நான் கைவிட்டிருந்தால் நீ இருப்பாய் அனாதை இல்லத்தில். இப்போ என்ன சொல்லுங்கன்னா, அவங்கள நம்ம வயசானதுக்கப்புறம் முதியோர் இல்லத்தில் விட்டுட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் உனக்கு சின்ன வயசில் உனக்கு இது இப்படிலாம் செய்யணும்னு சொல்லி கொடுக்காம வளர்த்துருந்தா நீ நேரம் அனாதை இல்லத்தில் இருந்திருப்ப. உன்னை கைவிட்டு போயிருந்தா இந்நேரம் அனாதை இல்லத்தில் இருந்திருப்ப சொல்கிறாங்க. எனவே எங்கள் பக்கம் தீர்ப்பை கொடுக்குமாறு கேட்டு முடிவு சொல்லலாம். ரொம்ப அருமையான ஒரு பேச்சு. பார்க்குற நம்மளே வீடு செலுத்த வச்சிருச்சு. அப்போ எந்த அளவிற்கு இன்றைய சூழ்நிலையில் முதியோர்கள் பார்க்கப்படுகிறார்கள், புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்பதை அழகாக கூறி அவருடைய கருத்தை நமக்கு முன்னால் வைத்தார்கள். இப்போ அதனை தொடர்ந்து இந்த பக்கத்தில் இருந்து அப்படிலாம் கிடையாது. முதியவர்கள் இக்காலத்தில் போற்றதான் படுகிறார்கள் என்ற தலைப்பின் கீழிருந்து கூமாப்பட்டியை சார்ந்த முஜாஹிதத்தை நமக்கு முன்னால் சிறு உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அருமையான நேரம், அருமையான தலைப்பு, அருமையான நடுவர், அருமையான விருந்தாளி. முதியவர்கள் போற்றப்படுகிறார்களா? இல்லை புறக்கணிக்கப்படுகிறார்களா? கொஸ்டின் மார்க்கே தேவை கிடையாது, போற்றதான் படுகிறார்கள். நடுவர் ஆரம்பத்தில் சொன்னாரு, ஒரு வீட்டுல ஒய்ஃபுக்கு தனி வீடு, ஹஸ்பண்டுக்கு தனி வீடு, தனி ரூமு. அப்படி இருந்த நோக்கமே எதுக்கு? தேவையில்லையே, இருந்து பிரோஜனம் இல்லையா? எதுக்கு தனித்தனி வீடு, தனித்தனி ரூமு? ஹஸ்பண்ட் ஒய்ஃபு உடனே இருக்கணும். எந்த ஊர்ல தனித்தனி ரூம் வச்சிருக்காங்க? நோக்கமே இல்லையா? சரி வாங்க டாபிக்ல போவோம். மகாத்மா காந்தி அருமையா பேச வந்திருக்காங்க. எதிர்த்தரப்பினர் முதியவர்கள் புறக்கணித்து அப்படிங்கிறாங்க. எப்படிலாம் பேச வந்திருக்காங்க தெரியல. மகாத்மா காந்தியுடைய அவருடைய உருவாக்கத்தில் உருவான கோபாலகிருஷ்ணன் கோகலே சொல்கிறார், ஒரு மனிதனுக்கு 3 கடமை இருக்கின்றது. அதாவது முதல் கடமை என்னன்னு சொன்னால் தன்னை பாதுகாத்துக் கொள்வது, அடுத்தபடியாக தன் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்வது, மூன்றாவதாக இந்த சமுதாயத்தை பார்த்துக் கொள்வது. ஒரு மனிதன் தன்னுடைய 25 வரை தன்னை பார்த்துக் கொள்கிறான். 25 இருந்து 50க்கு உட்பட தன்னுடைய குடும்பத்தை பார்த்துக் கொள்கிறான். மூன்றாவதாக 50க்கு மேல்தான் இந்த சமுதாயத்தை பார்த்துக் கொள்கிறான். அதனுடைய விதமாகத்தான் நம்முடைய கம்பம் கல்வி சங்கம் அருமையான ஒரு புது முயற்சி. அவர்களெல்லாம் இளைஞர்கள் கிடையாது, எல்லாம் முதியவர்கள் தான். அவர்களுக்கு தேவையான செய்யணும் அவசியமா? பேசாம வீட்டில் அவங்க வேலையை முடிச்சுட்டாங்கன்னா ரிட்டர் நம்ம பென்ஷன் வந்துட்டு ஏடா நீ வரக்கூடிய சமுதாயம் நல்லா இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில் என்ன செய்யறாங்க? முதியவர்கள் அவர்களுடைய பேத்திகளுக்கு தன்னுடைய கல்வியை நாம் எப்படி எதை கற்றுக்கொண்டோமோ அதை செய்யும் நோக்கம் தான் இந்த கல்வி சங்கம் செய்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் இந்த சமுதாயம் நாம் எல்லாம் இளைஞராக இருக்கின்றோம், நாம் என்ன செய்யறோம்? அவர்களை போற்றப்படுகிறோம். அதனுடைய வாயிலாகத்தான் நமக்கு விருந்தாளியாகவும் இன்று வந்திருக்கிறார்கள். அடுத்தபடியாக எதிர்த்தரப்பினர் எப்படி நினைச்சுக்கிட்டாங்கன்னா, முதியவர்னா தோல் சுருங்கி போய் நல்ல வெள்ள முடி இப்படிதான் அவங்க கற்பனை பண்ணி வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அப்துல் கலாமுக்கு 89 வயசு, சுமார் 83. அப்ப என்ன செய்யறாங்க? பள்ளிக்கூடத்துக்கு சென்று
9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு சென்று இந்த இந்தியாவை வல்லரசாக ஆக்க வேண்டும் என்று மறுமலர்ச்சி கொடுக்கும்போது அவருக்கு 83 வயசு. அப்ப அவர்களை போற்றப்படலையா? அப்படிப்பட்ட அப்துல் கலாம் இந்த உலகம் போற்றப்படவில்லையா? போற்றத்தான் படுகிறது. அடுத்தபடியாக வெளிச்சத்தை கொண்டு வந்த தாமஸ் ஆல்வா எடிசன், உலகத்தை வெளிச்சம் கொடுத்த எங்களுடைய டீம்ல வெளிச்சம் ஒரு ஆள் இருக்காரு, அடுத்தவராரு. அப்படிப்பட்ட தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் தன்னுடைய 80ஆம் வயசுல தான் நினைச்சாங்க அடுத்தடுத்து கண்டுபிடிப்பு அதிகமாக கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்தபடியாக அப்பையார் என்று சொன்னால் ஏன் ஃபர்ஸ்ட் அப்பை அப்படின்னு சொல்றாங்கன்னா, அப்பையார் என்று சொன்னா ஒருத்தவங்க கிடையாது, அப்பை பாட்டி. அதாவது அது சில கவுண்ட் இருக்கு, 3 பேரு 4 பேர் அப்படின்னு சொல்லி சில கவுண்ட் இருக்கு. அந்த அப்பையார் எழுதிய குன்றவேந்தன், ஆத்திச்சூடி, மூதுரை இவெல்லாம் எதற்கு சொன்னா எதற்காக எழுதினாங்க? ஆத்திச்சூடி அரசிய விருப்பம் படிக்கிறோம் இல்லையா? ஏன்னா வயசானவங்க சொன்னாங்க கேட்பாங்க என்ற குழந்தைகள் என்று அன்றே அந்த பாட்டிக்கு தெரிஞ்சிச்சு. அதனால அழகாக ஆத்திச்சூடி, அதனால ஆத்திச்சூடி எழுதி வைத்து சென்றது. ஆக நம்முடைய வீட்டில் இருந்தவங்க சொன்னா என்ன செய்யறோம்? முதியோர்கள் பேச்சத்தை கேட்கிறோம். எங்க வீட்டில் ஒரு பாட்டி இருக்காங்க, 89 வயசு, இப்போ வரைக்கும் புத்தன வழி போய் கொண்டிருக்கின்றது. தன்னுடைய பேரனுடைய வீட்டுக்கு அந்தமா தன்னுடைய வயசு காலத்துல என்ன செய்யறாங்க, அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வர்றாங்க. அப்படி சொன்னா அப்படிப்பட்ட முதியோர்களை போற்றப்படணுமா புறக்கணிக்கப்பட மாட்டீங்களா? சொல்லுங்க. போற்றத்தான் பட வேண்டும். எப்படி பேசுறீங்க புரியலையா? உங்க வீட்டுல பாட்டியை திட்டுவீங்களோ என்ன கேட்டு சொல்லுங்க. ஆக இன்றைய சமுதாயத்தில் இன்றைய சூழலில் முதியவர்கள் போற்றத்தான் படிக்கிறார்கள் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிகவும் ஆழமான முதியவர்கள் இந்த காலகட்டத்தில் இந்த சூழ்நிலையில் போற்றதான் படுகிறார்கள் என்பதாக சரியான பதிலடி. இப்ப எதிர் டீம் இந்த டீமுக்கு இப்ப அதனை முறியடிக்கணும், இப்ப இவங்களுக்கு ரத்து வைக்கணும். அதனால நாகூரை சார்ந்த அக்கிரமத்தாயி நமக்கு முன்னால் இப்பொழுது முதியவர்கள் இந்த காலகட்டத்தில் இந்த சூழ்நிலையில் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்கிற தலைப்பின் கீழே தான் நமக்கு முன்னால் சிறு உரையாற்றுவார்கள். வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நல்ல ஒரு அமர்வு. இன்னைக்கு டாபிக் என்ன நடுவர்? உங்க வாயில நீங்க ஒரு வாட்டி சொல்லிருக்கணும். இன்றைய காலகட்டத்தில் இந்த சூழ்நிலையில் இன்றைய சமுதாயத்தில் முதியவர்கள் போற்றப்படுகிறார்களா புறக்கணிக்கப்படுகிறார்களா? இன்றைய காலகட்டத்தில் இதுதான் டாபிக். இன்றைய காலகட்டத்தில் முதியவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்களா போற்றப்படுகிறார்களா? இதான் டாபிக். முஜா என்ன சொல்றாரு? அப்துல் கலாம் அப்படி இருந்தாரு, போற்றப்பட்டதா இல்லையா? உடனே சம்பவத்தாய் அது மகாத்மா காந்தி போற்றப்பட்டதா இல்லை, அவர்கள் இன்றைய காலத்தில் வர்றாங்களா? டாபிக் ஃபர்ஸ்ட் வழங்கணும், சரியா? இன்றைய காலகட்டத்தில் இன்றைய சமுதாயத்தில் முதியவர்கள் என்ன பண்றாங்க? போற்றதான் பண்றாங்க. முஜாஹித் சொன்னாரு என்னது? இன்றைய காலகட்டத்தில் முதியவர்கள் போற்றப்படுகிறார்களா புறக்கணிக்கப்படுகிறார்களா? முஸ்லிம்மார்களாம் தேவையில்ல, போற்றதான் பண்றாங்க. போற்றப்பட்டு நாங்க பேசியிருக்க மாட்டோம் நடுவர், நாங்க அவசியமே இல்லையே. இப்ப புறக்கணிக்கப்படுறாங்க. அந்த காலகட்ட அதுக்காக பேசுறதுக்காண்டி வந்திருக்கோம். என்னதான் சொல்ல, சரி விடுங்க. சிறு வயதுல நம்மளாம் குழந்தையா இருக்கும் பொழுது நம்மளுடைய பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளை பேச மாட்டானான்னு ஏங்குவாங்க, தன்னுடைய பிள்ளை நடக்க மாட்டானா, தன்னுடைய பிள்ளை புது புது விஷயங்களை அறிந்து கொள்ள மாட்டான்னு சொல்லிட்டு நம்மளுடைய பெற்றோர்கள்லாம் ஏங்குவாங்க. அதே பெற்றோர்களை இவன் வளர்ந்து விட்டு கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு தெரியுமா? உனக்கு அறிவு இருக்குதா? நீ அமைதியா இரு, உனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த பெற்றோர்கள் முதியோர் ஆகிவிட்டால் அவருடைய வீட்டில் நடக்கக்கூடிய காரியம் இதுவாகத்தான் இருக்கிறது. ஆக நான் ஒரு ரத்து சொல்ல ஆசைப்படுகிறேன். என்னன்னு சொன்னா, எதிரடியில் என்ன பேசுறாங்கன்னா, அவங்க எல்லாருமே பெற்றோர்களை போற்றக்கூடியவர்கள் என்று நினைச்சிட்டாங்க, நாங்க எல்லாம் பெற்றோர்களை புறக்கணிக்கக்கூடியவர்கள் நினைச்சிட்டாங்க. அப்படி இல்லை. இந்த சமுதாயம் புறக்கணிக்கிறதா போற்றுகிறதா என்பதை பத்தி தான் நம்ம பேச வந்திருக்கோம். சரி நடுவரே, ஆகவே நம்முடைய சிறு வயதில் நம்மை 1000 முறை சுத்தம் செய்த நம்முடைய பெற்றோர், அவர்கள் முதியோர் ஆகிவிட்டார்கள், அவர்களுடைய நனவுகள் எல்லாம் செயலிழந்து விட்டது, அவர்களை சுத்தம் செய்ய நாம் ஒரு முறை சுத்தம் செய்ய 1000 முறை யோசிக்கிறோம். இதுதான் நிதர்சனமா உண்மையா இருக்கு இல்லையா?
திருவள்ளுவர் திருக்குறள்ல சொல்றாரு, தம்மின் பெரியார் தாமரர் உலால் வன்மையில் எல்லாம் தலை. ஆகவே ஒரு பெரியார் நமக்கு முதியவர் நம்முடன் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு பெரிய ஆற்றல் நம்முடன் இருப்பதற்கு சமம் என்பதாக திருவள்ளுவர் தன்னுடைய குரலில் கூறி காட்டுகிறார். ஒரு ஜீவன்கால நடந்த ஒரு சம்பவம் என்னன்னு சொன்னா, ஒரு பெற்றோர் ஒரு தாயார் என்ன பண்றாங்க, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க, ஒரு சீரியஸான கண்டிஷன். அவருடைய மகன் வெளிநாட்டுல வேலை செய்யறாரு. ஒரு 10 நாள் லீவுல தன்னுடைய தாயை பார்க்கறதுக்காண்டி வந்திருக்காரு. அப்ப டாக்டர்கிட்ட கேட்கிறாரு, என்னுடைய தாய் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அந்த டாக்டர் சொல்றாரு, ட்ரைங் அவுட், எங்களுடைய முழு முயற்சியை கொடுத்துட்டு இருக்கோம், இருந்தாலும் உங்களுடைய தாயார் 15 நாட்கள் உயிரோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவகாசம் கொடுக்கிறார். இதை அந்த தாயாரும் கேள்வி விடுகிறார். அந்த மகன் தன்னுடைய தாயிடம் பேசும் பொழுது அந்த தாய் கேட்கிறாங்க, எத்தனை நாளுக்கு இருப்ப அப்படின்னு கேட்கும் பொழுது, only 2 days after I go I have a work அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாயார் இங்கிலீஷ்ல பேசுறாங்க. எனக்கு 2 நாளா கிளம்பிடுவேன், எனக்கு வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. அந்த தாயை தெரிஞ்சுனாங்க, எனக்கும் 5 நாள் தான் அவகாசம் இருக்கு, நீனே என்னை அடக்கிட்டு கொல்லி வச்சுட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாயார் எவ்வளவோ கெஞ்சு பார்க்கறாங்க. அந்த மகன் சம்மதிக்கவே இல்லை. அடுத்த நாள் காலையில், இது நடந்த சம்பவம், அடுத்த நாள் காலையில் தீயால் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டாள் அந்த தாய். காரணம், தன் மகன் தனக்கு கொண்டு வைக்க வேண்டும் என்பதன் காரணமாக. ஆகவே இந்த காலகட்டத்தில் முதியவர்கள் எப்பொழுதும் போற்றப்படுகிறார்கள், போற்றப்படவில்லை, புறக்கணிக்கப்படுகிறார்கள். சரியா? உடனே தமிழ் அழைத்துவார், அவரே வாயில இருந்துச்சியா டக்குன்னு பல்ஜி தான் பேசுவாரு, நோட் பண்ணி. சரியா? ஆகவே எனக்கு முன்னால் பேசிய என்னுடைய அணியார் கூட சொன்னாரு, இந்தியாவில் மொத்தம் 728 முதியோர் இல்லங்கள் இருக்கிறது, தமிழ்நாட்டில் மட்டும் 66 முதியோர் இல்லங்கள் இருக்கிறது. காரணம் என்ன? அவர்கள் வீட்டில் அவர்களை புறக்கணிப்பதுதான் அதற்கு காரணம். நான் என்னுடைய மகளிடம் இயேசு வாங்குவதை விட, என்னுடைய மருமகளிடம் நான் துன்பத்தை பெறுவதை விட, எனக்கு இந்த முதியோர் இல்லமே சிறப்பாக இருக்கிறது என்பதாக கருதிதான் அவர்கள் முதியோர் இல்லங்களுக்கு செல்கிறார்கள். நடுவரே, ஆக நீங்க எதை வேண்டாலும் முதியோர் இல்லத்திற்கு கொடுங்கள், பணத்தை கொடுங்கள், பொருளை கொடுங்கள், உணவை கொடுங்கள், ஏன் உடையை கொடுங்கள். ஆனால் என்றும் உங்களுடைய பெற்றோர்களை முதியோர் இல்லத்திற்கு கொடுத்து விடாதீர்கள் என்பதாக கூறி என்னுடைய உரைக்கு நான் தெரிவிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சரியான ஒரு பதிவு எதிரணி ஆணித்தரமான கருத்துக்களை முன் வச்சாங்க. உண்மையாலே இந்த காலகட்டத்தில் முதியோர்கள் புறக்கணிக்க தான் படுகிறார்கள். நம்ம பார்க்குறோம், இன்னைக்கு எத்தனையோ வீடுகளில் கூட அவங்களுக்கு மரியாதை கிடையாது. தன்னுடைய மனைவி விட்டால் தன்னுடைய தாயை மதிக்கிறது கிடையாது, தன்னுடைய பிள்ளை. அப்ப முதியவர்கள் இன்றைய காலகட்டத்தில் புறக்கணிக்க தான் படுகிறார்கள் என்கிற தலைப்பின் கீழ் அழகாக பேசி அமர்ந்திருக்கிறாரு. இப்ப இவங்களுக்கு பதிலடி தரணும். அதனால இந்த அணியில் இறுதியாக விருத்தாச்சலத்தை சேர்ந்த ஜஃபர்லா அத்தாய் நமக்கு முன்னால் முதியவர்கள் இன்றைய காலகட்டத்தில் போற்றதான் படுகிறார்கள் என்கிற தலைப்பின் கீழ் நமக்கு முன்னால் உரையாற்றுவார்கள். வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இனிய ஒரு மாலை பொழுதில் இனிமையான ஒரு பட்டிமன்றம். இன்றைய சூழ்நிலையில் முதியவர்கள் போற்றப்படுகிறார்களா, புறக்கணிக்கப்படுகிறார்களா? அதான் தலைப்பு. நடுவர்களே, ஆனா தலைப்பெல்லாம் நல்லா கவனிச்சுக்கணும். எதுவுமே இங்க பேசுறவங்க எல்லாருமே பெற்றோர்கள் பேசிட்டு இருக்காங்க, முதியவர்கள் பேசவே இல்லை. ஒருத்தவங்க கூட பேசல. பார்த்துட்டு ஆதாரம் கூட எங்கிட்ட தான் இருக்குது. ஆமா, எல்லா பெற்றோர்களும் முதியோர்கள் கிடையாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சில பெற்றோர்கள் எல்லாமே எதுவுமே இருக்கிறார்கள். அதனால பெற்றோர்கள் பேசாதீங்க, முதியவர்கள் பேசுங்க. அடுத்து வருவாங்க. அப்துல் மதம் சூப்பரா பேசினாரு. அப்துல் கலாம் அப்துல் கலாம் இன்றைய காலத்துல வாழ்ந்தவர் இல்லையா? அப்ப எந்த காலத்துல வாழ்ந்தாரு? ஏன் 2K அடுத்ததான் வாழ்ந்தாரு. 2000 மேலதான் வாழ்ந்தாரு அப்துல் கலாம். அப்ப இன்றைய காலத்துல வாழ்ந்தாருன்னு அர்த்தம். அதை விட்டு எதை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அடுத்து எதை சொல்றத பாருங்க. பெற்றோர்கள் 1000 முறை சுத்தம் செய்தார்களாம். 1000 சுத்தங்கிறதுக்கு என்ன பண்ண? 1000 எனக்கு ஒண்ணும் தெரியாது. 1000 பேசிட்டாங்க. 1000
மிஞ்சி மிஞ்சி போனா பேப்பர்ஸ் மாட்டி விட்டுருவாங்க. அப்படி இருந்து 1000 முடிச்சு பிடிச்சதுக்கு நீ என்ன சாப்பிட்ட அப்படி இன்னும் பேசிக்கிட்டு இருக்காங்க எதிரில இருந்து. அடுத்து இசையா சொன்னாரு, பஸ்ல போனா என்னது, பஸ்ல போகும்போது ஒரு முதியவர்கள் வந்தா கூட சீட்டு கொடுக்க மாட்டாங்க. எப்பா பஸ்ல போனா முதியவர்கள் சீட்டு கொடுக்க மாட்டாங்க யாரும் சொன்னா? எத்தனை முதியவர்கள் பஸ்ல ஏறுகின்ற போது இளைஞர்கள் அவர்களை பார்த்து எத்தனை நபர்களுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? நீங்க கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லுங்க. நீங்க அது ரேஷன் கடையில முதியவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்களாம். புறக்கணிக்கலாம் ஒண்ணும் பரவாயில்ல. ஏங்க ரேஷன் கடையில ஒருத்தர் காலையில இருந்து நிப்பான், முதியவர்கள் மதியம் வருவாங்க, வந்தாலும் உள்ள விட்டுருவாங்க. அப்ப காலையில இருந்து இருக்கிறவங்க என்ன அர்த்தம்? இப்ப முதியவர்கள் போற்றப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள், புறக்கணிக்கப்படல ஒரு பக்கம். நீங்க எவ்வளவு விஷயங்கள் சொல்லலாம். நடுவர் அவர்களே, ஒரு திருமண பத்திரிகை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு திருமண பத்திரிகை எடுத்துக்கங்க. முதல்ல மாப்பிள்ளை போறதுக்கு முன்னாடி, மணமகன் பேர போறதுக்கு முன்னாடி இவர்கள் வழி மகன் வழி பேரனுமான, மகள் வழி பேரனுமான அப்படின்னு போட்டு முதியவர்களை தான் முதன்மைப்படுத்துகிறார்கள் ஒரு பத்திரிகையில கூட. உண்மைதானே? ஒரு பத்திரிகையில கூட முதியவர்கள் தான் முதலில் போற்றப்படுகிறார்கள். நீ எவ்வளவு விஷயம் சொல்லிக்கிட்டே போலாம். ஏன் இன்றைய சூழ்நிலை எடுத்துங்க. கைலாஷ் நந்தியா என்ற பெண்ணு தன் அமைதியா இருந்ததின் காரணமாக அந்த பெண்ணுக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 55 வயதுல அந்த பெண் நோபல் பரிசு வாங்குறாங்க. அவர்களை இந்தியா போற்றவில்லையா? 55 வயதுன்றது ஒரு முதுமையான உங்களுக்கு தெரியாது. அது மட்டும் இல்ல, இம்போசிஸ் ஒரு தலைவர் சுபமூர்த்தி, அந்த தலைவர் அவர் அந்த எழுத்தாளர் கிட்டத்தட்ட 3 வகையில எழுதியிருக்கிற புத்தகங்கள், இங்கிலீஷ்லயும் சரி, கன்னடாலையும் சரி, மராட்டிலையும் சரி, இப்படி பலவிதமான மொழிகளில் இந்த புத்தகத்தை எழுதியதன் காரணமாக அந்த நபர்களை இந்த மக்கள் எல்லாம் போற்றவில்லையா? அப்ப அந்த நபர்களையும் இந்த மக்கள் எல்லாம் போட்டுறாங்க. அக்டோபர் 1 ஐநா சபையில அக்டோபர் 1 முதியவர்களுடைய தினம். அந்த தினத்தை ஐநா சபையில இன்றைக்கு கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறார்கள். தமிழர்கள் பார்த்துட்டாலும் ஐநா சபையை இன்று கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, ஐநா சபையில ஒரு சட்டம் வருகிறது. என்ன சட்டம் தெரியுமா? பிள்ளைகளுக்கு அந்த பெற்றோர்கள் சொத்தை கொடுத்த உடனே அந்த பிள்ளைகள் கண்டுக்காம போயிட்டாங்கன்னு வச்சுக்கீங்களேன். அந்த பிள்ளைகள் கண்டுக்காம போயிட்டாங்கன்னா ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் அந்த பெற்றோர்கள் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா, அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்த சொத்தை மறுபடியும் அந்த சொத்தை பெற்றோர்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லி ஐநால ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல கூட பெற்றோர்களை முதியவர்களை தான் முதன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். முதியவர்களை இன்றைக்கும் போற்றப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள். பத்திரிகையில பேர் போடுறது இருந்து பாதை பூஜை வரைக்கும் முதியவர்களை தான் முதன்மைப்படுத்துகிறார்கள். எத்தனை நபர்களுக்கு 60ஆம் கல்யாணம் நடந்து கொண்டு இருக்கிறாங்க? உண்மைதானே? இது 60ஆவது கல்யாணம் 80ஆவது கல்யாணம் அப்படி நடந்துட்டே இருக்குது. அப்ப முதியவர்கள் இந்த காலத்துல போற்றப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அதுல ஒருபோதும் மாற்றம் இல்லை. முதியவர்களை ஒரு ஆபீஸ் இருக்கிறாங்க வச்சுக்கீங்களா, ஆபீஸ்ல அவர் ரிட்டையர் ஆவாங்க. ஒரு 58 வயசு, ஒரு 60 வயசு, அந்த வயசு முதியவர்கள் ரிட்டையர் ஆவாங்க. அவங்க ஆபீஸை விட்டு ரிட்டையர் ஆனாலும் கூட அந்த துறையினர்களுக்கு போன் வந்துகிட்டு தான் இருக்குது தெரியுமா? அங்க இருக்கக்கூடிய நபர்கள் அவர்களுக்கு சந்தேகங்கள் வருகின்ற போது, இந்த ஃபைல்ல டவுட்டா இருக்கு, எப்படி கிளியர் பண்ணி கொடுங்க, இந்த அக்கௌண்ட்ஸ்ல டவுட்டா இருக்கு, அப்படியே கிளியர் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அங்க இருந்த முதியவர்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் போன் வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆக அந்த ஆபீஸ்ல அவர்கள் ரிட்டையர் ஆனா கூட அந்த மக்களால் முதியவர்கள் இன்றைக்கு போற்றப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏன் வயல்வெளியில பாம்பு தெல்ல கடிச்சுன்னு வச்சுக்கீங்களா, முதல்ல என்ன பண்ணுவோம்? வயசானவங்களை பார்த்து போய் அவங்க இடத்துல போய் முதல்ல ஃபர்ஸ்ட் எய்ட் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் செஞ்சு கொள்வோம். உங்க கசாயம் வேறதோ வயசானவங்க பாம்பிக்கு மீது கடிச்சுன்னு சொன்னா ஒரு சில விதைகளை ஒரு சில இடைகளெல்லாம் கொடுத்து சரி பண்ணுவாங்க. அப்ப மருத்துவர்களை அணுகுமுறையை காட்டிலும் முதியவர்களுடைய அணுகுமுறை தான் முதலிடம் எடுக்கிறோம். உண்மைதானது? ஒரு நோய் வந்தா கூட முதல்ல அதை மருத்துவத்தை தேடி டாக்டர் தேடி போறதுக்கு முன்னாடி வயசானவங்கள்ட்ட முதல்ல ஒரு அறிவுரை கேட்போம். அவங்கள்ட்ட ஒரு அறிவுரை கேட்டு அதுக்கு பிறகுதான் மருத்துவத்தை தேடியே போறோம். அப்ப முதல்ல ஒரு நோய் வந்தா கூட முதியவர்களை தான் முதன்மைப்படுத்துகின்றோம். இன்னும் எவ்வளவு விஷயம் சொல்லிக்கிட்டே போனா, பள்ளிவாசல் மோதினார் இருக்காங்கல்ல, பள்ளிவாசல் முதல்ல இருக்கிறாங்கல்ல, அவங்கள இளைஞர்கள் முதியவர்கள் தானே, அவங்களை போற்றப்படலையா? மோதினார் நம்ம பள்ளிவாசல் மோதினார் சூப்பரா வாங்க சொல்றாரு, அவரை போற்றப்படுறா? எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. முதியவர்கள் போற்றப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். சிஎம் எடுத்துங்க, இளைஞர் அவரு முதியவர்கள் தான் சொல்லுங்க, இதெல்லாம் நீங்க சொல்லுங்க.
தெரிய மாட்டேங்குது. முதியவர் தான் சீஃப் மினிஸ்டர். அமெரிக்காவோட அதிபர் ட்ரம்ப் அவர் இருக்கிற முதியவர் தானே. அப்ப இளைஞர்களை முன்னாடி இருந்தவர் முன்னாடி இருந்தவரானா இப்பதான் அவர் ரிட்டையர் ஆனாரு. என்ன விஷயம் ஒன்று நம்ம நடுவில் தெரியணும். இன்றைக்கு வரைக்கும் வீடுகள்ல முதியோர்கள் ஆட்சி தான் இருந்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் டாக்டர் ஒன்று சொன்னாதான், நங்கி ஒன்று சொன்னாதான் அந்த அந்த பேச்சுகளை கேட்டு வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் செயல்படுத்திக் கொண்டிருப்பார்கள். உண்மைதானே அது? அதே போலதான் விஷயத்த பேசணும்னு சொன்னா 3 விதமா சொல்லலாம். பத்தியக்ஷம், அனுமானம், சுருத்தின்னு சொல்லி ஒரு 3 விதமா சொல்லலாம். பத்தியக்ஷம் சொன்னா கண்ணால பாக்குறத பேசுறது, கண்ணால என்ன பார்த்தோமோ அதை பேசுறது. அனுமானம் சொன்னா கெஸ் பண்ணி ஒரு விஷயம் இப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணி தோராயமா சொல்றது அனுமானம். சுருத்தின்னு சொன்னா இன்னொருத்தர் சொல்றத காப்பி அடிச்சுன்னு சொல்றது. அதான் அந்த 3 நபர்களும் எதிர்ப்பு 3 நபர்கள். நாங்க கண்ணால பார்த்து பேசுறது எத்தனை நபர்கள் முதியோர்கள் போட்டப்பட்டு கொண்டு இருக்கிறாருங்க. எப்படி அவங்க புறக்கணிக்கலாம் பேச வந்திருக்கிறாங்க. ஏன் சினிமா துறையில எடுத்துக்கலாம் பாருங்க, எத்தனை நபர்கள் போட்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க இல்லையா? அமீர் கானா இருக்கட்டும், சல்மான் கானா இருக்கட்டும், எல்லாம் 55 வயசுக்கு மேல முதியவர்கள் அவங்க. ஏன் சூப்பர் ஸ்டார் அவருக்கு எவ்வளவு வயசு இருக்கும்? அது மட்டுமா இன்னும் எவ்வளவு விஷயம் இருக்கு. கமல்ஹாசன் எவ்வளவு வயசுல இருக்கும்? அப்ப சரி, சினிமா துறையில கூட இருந்தா கூட அவர்களும் சினிமா துறையில் போட்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் முதியவர்கள் கூட. அப்ப ஆக முதியவர்கள் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த சமுதாயத்தில் போற்றப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒருபோதும் அவர்கள் புறக்கணிக்கப்படவே இல்லை என்பதாக கூறி வார்த்தையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. மிகவும் பலமான அடி எதிரணியிருக்கு. உண்மையாலே இன்றைய காலகட்டத்தில் முதியோர்கள் போற்றதான் படுகிறார்கள். உண்மையை சொல்லப்போனால் தானே பஸ்ல கூட இடஒதுக்கீடு இருக்கா இல்லையா? முதியோர்கள் போட்டு அழைச்சிட்டு தனியா இருக்கா இல்லையா? இப்ப கவர்மெண்டே சப்போர்ட் பண்றாங்களா இல்லையா முதியோர்களுக்குன்னு? அப்ப முதியவர்கள் என்றென்றும் மதிக்கப்படுகிறார்கள், அவர்கள் பாராட்டப்படுகிறார்கள், அவர்கள் போற்றப்படுகிறார்கள். அதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லி அழகா பேசி அமர்ந்திருக்கிறார். இப்ப கடைசியா பதிலடி தந்தாதான் இவர்கள் இப்பொழுது ஜெயிக்க முடியும், பின்னாக முடியும். ஆக இந்த அணியினுடைய கடைசி வீராங்கனை பேச்சாளர் வால்மாக்கத்தை சேர்ந்த முத்து அவர்கள் நமக்கு முன்னால் முதியவர்கள் இன்றைய காலகட்டத்தில் புறக்கணிக்கதான் படுகிறார்கள் என்கிற தலைப்பின் கீழ் நமக்கு முன்னால் உரையாற்றுவார். மூத்தோருக்கும் மரியாதை செய்கின்ற அடிப்படையில் முதியவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் மிகுந்த சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எதிரில உள்ளவர் முதல்ல டாபிக் விளங்கவே இல்லை, அது சும்மா பேசவும் நடுவர்களே. நீங்க அதை யோசிச்சு பாருங்களேன். இப்ப டாபிக் என்னன்னா போட்டுகிறார்களா இல்லையான்னு கேட்டாங்க. போற்றுகிறார்கள், ஆனா சமுதாயத்தில் போற்றப்படவில்லை. அதைத்தான் நீங்க சொல்ல வந்திருக்கும். போட்டுகிறார்கள் இவங்க எல்லாத்தையும் போட்டுக்கிறார்கள், ஆனா சமுதாயத்துல போட்டுக்கிறார்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். யாரு வேணா இங்க உள்ளவங்க யாருமே தப்பா யாரும் பெற்றோர்களை சிந்திக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த விவரம் அந்த விளக்கங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. நம்ம சொல்ல வேண்டியது சமுதாயத்தில் செய்கிறார்களா, அதைத்தான் நம்ம சிந்திக்கணும். சபான் அவர் முன்னாடி பேசணும்னு சொன்னாரு. நடுவர் முதியவர் தான் மதிக்கத்தானே செய்றோம். நடுவர் முதியவராயா? எவ்வளவு கம்பீரமா சின்ன வயசு 20 வயசு கூட வந்திருக்காரு பாரு. எப்படின்னா சொல்றாங்க பாரு. இப்படிதான் எல்லாத்தையும் சமூகத்துல உள்ளது எல்லாம் சொல்லிட்டு தர்றாங்க போல. நீங்க இதுலயே புரிஞ்சுக்கலாம் பாருங்க. அப்பா அடுத்து இன்னொன்னு சொன்னாங்க, முதியவர் இல்லத்தின் மூலமா நாங்க ஆதரிக்க தானே செய்யறோம். நீங்க முதியவர் இல்லத்தின் மூலமா ஆதரிக்கிறீங்களா? முதியவர் இல்லம்னு எப்போ இந்த காலத்துல தொடங்குச்சோ அப்பதான் அந்த பெற்றோர்கள் எல்லாம் துரத்தி அடிக்கக்கூடிய பழக்கம் வந்தது. யாராலும் மறுக்க முடியுமா? இந்த முதியவர் இல்லம் வருவதற்கு முன்பாக எல்லாரும் வீட்டுல சந்தோஷமா தான் நடுவர்கள் இருந்தாங்க. எப்போ வந்துச்சோ அப்பெல்லாம் அடித்து துரத்த ஆரம்பிச்சிடலாம். அது முதியவர் இல்லத்தின் மூலமா பெற்றோர்களை பராமரிக்கவில்லை, அவர்களை அடித்து துன்புறுத்ததான் செய்கிறார்கள். இதுதான் உண்மையான நேர்வு. அதுக்கும் யதார்த்தமா சொல்லிட்டு வரக்கூடாது. முதியவர் இல்லத்தை நல்லதான் பார்க்கிறாங்க, போய் பார்த்தாதான் தெரியும் என்ன கஷ்டம்னு சொல்லி. லாஸ்டா அதுக்கு விளக்கம் நான் கொடுத்துறேன் ஒரு வீடியோ மூலமா உங்களுக்கு. இன்னொன்று சொன்னாங்க, பென்ஷன் எல்லாம் கிடைக்குதுன்னு சரி, பென்ஷன் எல்லாத்துக்கும் கிடைக்கல. சஃபான் அதை முதல்ல புரிஞ்சுங்க, எல்லாத்துக்கும் பென்ஷன் கிடைக்கல. அப்படி ஒரு கிடைச்சாலும் புள்ளதான் முதல்ல போய் வாங்கிட்டு சாப்பிட்றாங்க, போய் பெற்றோர்களுக்கு யாரும் கொடுக்கவே இல்லை. அதுக்கு முதல்ல நீங்க சிந்திச்சுங்க. அப்புறம் முஜாத் சொன்னார், தாமஸ் ஆல்வா எடிசன் இதே மாதிரி பெரிய அந்த முதியவர்கள் எல்லாம் நாங்கள் உபசரிக்கத்தானே செய்கிறோம், அவங்க எல்லாம் பராமரிக்கத்தானே செய்கிறோம், அவங்க எல்லாம் மரியாதை தானே கொடுக்குறோம்.
என்னங்க தாமஸ் ஆல்வா எடிசன் நம்ம சொந்தக்காரரா? அவர் எவ்வளவு சாதனைகளை படைச்சிருக்காரு, எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காரு, அதனால நம்ம மதிக்கிறோம். அவரை பெற்றெடுத்த தாய் தந்தைகளை மதிக்கிறார்களா அப்படிங்கிறத இங்க கேள்வி. பெற்றோர்களை யாரும் மதிக்கவே கிடையாது. அவங்க எல்லாம் உயர்ந்ததுல உள்ளவங்க தான், அவங்கள மதிச்சுதான் ஆகணும். இதுதான் கட்டாயமான ஒண்ணு. இன்னொன்னு சொன்னாரு, ஜவஹர்லால் சொன்னாரு, ரேஷன் கடையில காலில இருந்து மதி வரைக்கும் விட்டுக்கிட்டு இருந்தா வயசான வருவாங்களா, உடனே உள்ள கொண்டு போய் விட முடியுமா? இதுதான் மதிக்கிறதா? அதுதாங்க மதிக்கும். எப்போ ஒரு வயசான வரும்போது நம்ம அதை விட்டு கொடுத்துட்டு அவங்கள வாங்கிட்டு வீட்டுக்கு போக சொல்றோமோ அதுதான் மதிக்கிறது. அதையே மதிக்காம வந்துட்டு என்ன மதிக்கிறதுக்கு இவங்க பேச வர்றாங்க பாருங்க. இன்னும் சொன்னாங்க, நோய்கள் வரும்போதெல்லாம் நம்ம முதல்ல முதியோர்கள்ட்ட தான் கேட்கிறோம். முதியோர்கள் வீட்டுல இருந்தா தானே கேட்பீங்க, எல்லாம் கொண்டு போய் முதியோர் இடத்துல விட்டீங்கன்னா யார்கிட்ட போய் கேட்பீங்க? அது முதியோர் இடத்தை ஆதரிக்கிறீங்க அப்படின்னா நோய் வந்தா யார்கிட்ட போய் கேட்பீங்க? முதியோர் இடத்துல போய் கேட்பீங்க? அங்க வீட்டுல முதியோர்கள் இருந்தா தான் கேட்க முடியும். முதியோர் இல்லத்துல கொண்டு போய் விட்டுட்டீங்கன்னா எப்படி கேட்பீங்க? இன்னும் சொன்னா ட்ரம்ப் சிஎம் எல்லாம் நீங்க நிறைய பார்க்க முடியாது. ஒருவேளை பார்த்து முதியோர்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்களை கம்பெடுத்து எல்லாரும் அடிக்கதான் செய்வாங்க. முதியோர் கூட அவங்க சொல்ல முடியாது, அவங்களோட யங்ஸ்டர் தான் நீங்க சொல்லணும். அது அப்படி இருக்கிற காலகட்டம் ஒன்றும் தெரியாம வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இன்னொன்று சொல்லிடுறேன், இந்த வீட்டில இருந்து துரத்தி அடிக்கப்படுகிறாங்க, ஏதாவது காரணம் சொல்லி அனாதை இல்லம், முதியோர் இல்லம், இந்த இதை போல இல்லத்துக்கெல்லாம் அடிச்சு துரத்தப்படுறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நடுவர்களே நம்ம பார்க்கணும். சொல்றாங்க, குழந்தை போல இருக்கிறாங்க, ஏதாவது சம்மந்தமே இல்லாத செய்யறாங்க, உண்மை புரிய மாட்டேங்குது, நாங்க என்ன பேசினாலும் புரிய மாட்டேங்குது, அவங்க என்ன சொல்றாங்கிறது எங்களுக்கு புரிய மாட்டேங்குது, அதனாலதான் வந்துட்டு அங்கே அங்க போய் விட்டுருவோம் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல பெற்றோர்கள் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சாங்க அதெல்லாம் விட்டுருங்க. ஒரு சயின்டிபிக்கான உண்மை என்ன தெரியுமா நடுவர்களே? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான், துஆ கேட்கும் பொழுது அல்லாஹ்வும்ம ரப்பிர்ஹம்மா கமா ரப்பயானி ஸகீரான்னு கேளுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். எவ்வளவு பெரிய வாசகம் பாருங்க. குர்ஆனில் அல்லாஹ் எந்த அளவுக்கு தெளிவா சொல்லிட்டான்னா, அந்த குழந்தைகள் நீங்க எப்படி கேட்கணும்னா, நான் எப்படி சிறுவயதில் இருக்கும் பொழுது என்னுடைய பெற்றோர்கள் என்னை பார்த்து கொண்டார்களோ அதே போன்று நீயும் பாரு ரப்பே என்பதாக துஆ செய்ய சொல்லி அல்லாஹ் கட்டளை இருக்கிறான். பெற்றோர்களை நாம் எப்படி பார்க்க வேண்டும்? என்ன அப்படின்னா, முதல்ல குழந்தையாக இருக்கிறார்கள், பின்பு பருவத்தை அடைகிறார்கள், பின்பு கல்யாணம் செய்கிறார்கள், பின்பு முதியவர்களாக ஆகிறார்கள். அதோட நிப்பாட்டிக்கல, அந்த முதியவர்களிலிருந்து திரும்பவும் குழந்தையாக மாறுகிறார்கள் என்பதாக அறிவியல் உண்மை சொல்கிறது. காரணம் என்ன? அங்க முதியவர்கள் என்று நீ நிப்பாட்டிடக்கூடாது. முதியவர்களுக்கு பின்னாடி ஒரு ஸ்டேஜ் இருக்கு, அதுதான் குழந்தை ஸ்டேஜ். ஆக நீங்க என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. அதுக்காக நீ தூக்கி அவங்களை வீசிட முடியுமா? அனாதை இடத்துல கொண்டு போய் அவங்களை விட்டுற முடியுமா? அல்லது முதியோர் இடத்துல தான் அவங்களை கொண்டு போய் விட்டுற முடியுமா? அவங்களுடைய காரணம் என்ன? அவர்கள் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டது, எல்லாத்தையும் அர்ப்பணம் செய்தது, அவர்கள் ரத்தம் சிந்தி தன்னை குழந்தையை பெற்றெடுத்து அவர்கள் செய்ததை எல்லாம் கடைசி காலத்தில் ஒருவேளை சோறு எடுத்து கொடுப்பானா என்ற ஒரு ஏக்கம் தான் நடுவர்களே. ஆக இப்படியெல்லாம் அவர்களுடைய இயக்கத்தை அதையும் பூர்த்தி செய்யாமல் கொண்டு போய் முதியோர் இடத்துல விட்டுட்டா இதுதான் அவர்கள் செய்ய நினைக்கிறதெல்லாம். இந்த சமுதாயம் அப்படிதான் செய்து கொண்டு இருக்குது. நமக்கு தெரியாம நினைச்சுட்டு சாதாரணமா சொல்லிட்டாங்க, 700க்கும் மேற்பட்ட முதியோர் இல்லம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முதியோர் இல்லத்திலையும் 100க்கும் மேற்பட்ட நபர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய ஒரே ஆளாக இருந்து சமாளிக்க முடியாதுல்ல. எவ்வளவு பெற்றோர்கள் இருப்பாங்க, அவங்களுடைய சுய தேவையை செய்யக்கூடிய அளவுக்கு அவங்க சக்தி இருக்காது. யாரு பாப்பா? தன்னுடைய குழந்தையே பார்க்காம தூக்கி போட்டு விட்டால் அடுத்தவனா அவங்க பாப்பாங்க. அந்த பெற்றோர்களை யோசிக்க வேண்டாமா? ஆனா பெற்றோர் முதியோர் இல்லத்திலே சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டோம். உங்களுடைய ஏக்கம் எல்லாம் எப்படி இருக்குது தெரியுமா? நீ கோடி கோடியாக அந்த காசை கொடுத்து அவர்களை முதியோர் இல்லத்தில் வைத்து பார்க்க வைத்தாலும் அவருடைய ஆசை எல்லாம் தன்னுடைய மகன் வந்து பார்க்க மாட்டானா என்ற ஒரு ஏக்கம் தான். ஆக முதியோர் இல்லம் என்று எப்பொழுது இந்த உலகத்தில் தோன்றியதோ அன்றே நாம் கணக்கிடலாம், முதியோர்கள் துரத்தி அடிக்கப்பட்டு விட்டார்கள் என்பதுதான் உண்மை. இன்னும் ஏராளமா சொல்லிட்டே போனவர்களே. ஒரு முன்னாடி கூட வேலை சொன்னாரு, பஸ்ல ஏறும்போது பஸ்ஸுக்கு இடம்லாம் பஸ்ல வந்து உள்ள ஏறிட்டாங்கன்னா முதியோர்களுக்கு இடம்லாம் கொடுத்து செய்யறாங்க. அப்படி முதியோர்களுக்கு மரியாதை கொடுக்கும் விதமாக தான் எல்லாரும் பஸ்ல எழுதியிருப்பாங்க, முதியோர் அமரும் இடம். அதுல முதியோர் அமர்ந்திருக்கிறான், நம்மளால உட்கார்ந்துருக்கிறோம். எவ்வளவு ஒரு குடும்பம் தன்மை முதியோர் வந்துட்டாங்கன்னா எந்த சொல் மரியாதை கொடுத்து உட்காரணும் எல்லாரும் கொடுக்கறது கிடையாது. ஒரு பஸ்ல ஏறுவாங்க, முதியோர் ஏறுவாங்க, நம்ம ஆளுக்கு பின்னாடி ஏறுவானே அவன் என்னமோ அந்த ஒரு நிமிஷம் லேட் ஆயிடுச்சுன்னா என்னமோ அவனுக்கு 1 கோடி ரூபாய் லாசான மாதிரியும் என்னென்னதான் பேசுறாங்க பாருங்க. அந்த முதியோர் ஏறுவாங்க, ஏறும்போது அந்த நடத்துனர் கூட சரியான மரியாதை கொடுப்பதில்லை. சரியான ஏற வேண்டியதானே, உனக்காக நீ வண்டி எடுத்துட்டு இருக்க முடியுமா? இந்த காலத்துல அவனை யார் வண்டியில வர சொல்லிட்டு எங்கேயாவது கிடக்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம் இந்த சமூகமும் சேர்ந்தவர்களே அப்புறப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது. யாரும் போற்றவில்லை நடுவர்களே. இன்னும் ஒரு சின்ன விஷயத்தை பற்றி சொல்லி முடிச்சிருக்கேன். நான் கண்ணால் பார்த்த ஒரு செய்தி,
பொய் இல்லை, நான் பெண்ணால் பார்த்து செய்து. ஒரு சில நபர்கள் தன்னுடைய பெற்றோர்களுக்கு மரியாதை செய்கிறார்கள். ஆனா இந்த அளவுக்கு மரியாதை செய்கிறார்கள் நீங்களே பாருங்க. 4 பெண்களை பெற்றெடுத்திருக்கிறாங்க ஒரு தாய். 4 பெண்களை பெற்றெடுத்திருக்கிறாங்க. எவ்வளவு பாசமா வளர்த்திருப்பாங்க. கல்யாணம் முடிச்சு கொடுக்குறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டு இருப்பார்கள். 2 மகன்கள் அவங்களுக்கு. என்ன செஞ்சிருக்காங்க தெரியுமா? லாஸ்ட்ல அந்த பெண்கள் அந்த தாயோட ஆசை என்ன அப்படின்னா, தன்னுடைய மகள் எப்படியாவது கடைசி வரைக்கும் நீ பார்த்துப்பா அப்படின்னு ஒரு ஆசையில எல்லா நகைகளையும் கொண்டு போய் அந்த மகள்கிட்ட கொடுத்து ஒப்படைச்சிட்டாங்க. நகைகள் இருக்கிற வரைக்கும் நல்லா கவனிச்சுட்டாங்க. அம்மா உனக்கு கறி வேணுமா, அம்மா உனக்கு கருவாடு வேணுமா, அம்மாவுக்கு சுகர் இருக்கு பிரஷர் இருக்குன்னு எல்லாம் தெரிஞ்சு அம்மா உனக்கு கருவாடு வேணுமா, அம்மா உனக்கு கறி வேணுமான்னு கேட்டா அந்த தாய் என்னதான் ஆசைப்பட, ஒன்னா சாப்பிட்ட சாப்பாடு நல்லா வளர்ந்துருக்கு அந்த 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 முதியவர் எல்லாம் இன்னைக்கு குடும்பம்னு சொல்லிட்டு அவங்களும் சாப்பிட உடம்புல அவ்வளவு நோய்கள் எல்லாத்தையும் கொடுத்து நல்லா கவனிக்கிற மாதிரி கவனிச்சுட்டு எல்லா நகையும் முடிஞ்ச உடனே கொண்டு போய் எங்க விட்டாங்க, அந்த பிரச்சனை வரக்கூடிய இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு என்னுடைய கணவர் என்னை திட்டுவாங்க, அதனால அவங்ககிட்டே அமைச்சிருங்க. அந்த 2 மகன்களை பார்த்து சொல்றாங்க, அவங்ககிட்டே அமைச்சிருங்க, அவங்க பார்த்துப்பாங்க, எங்க கணவர்னா எங்களை பார்க்க மாட்டேங்காங்க, ரொம்ப திட்டுறாங்க அப்படின்னு எல்லா காரணம் சொல்லிட்டு பார்த்தா அந்த பெண்மணியிடம் ஒரு நல் கூட இல்லை. அதனால தூக்கி அப்புறப்படுத்திட்டாங்க. இதுதான் தாய்க்கு செய்யக்கூடிய மரியாதையா? கடைசியில அவருடைய மகனார் என்ன செஞ்சாங்கன்னா, கடைசி காலத்துல ஒரு 2 மாசம் உங்களோட இருந்தாங்க, அடுத்து இறந்துட்டாங்க. கடைசி காலத்துல அந்த ஒரு அவருடைய பையன் ஒருத்தன் பார்த்தாங்க. என்ன செய்யணும்னா, சமுதாயத்திலே இப்படியெல்லாம் அனுபவப்பட்டு கடைசியில ஒரு சில நபர்கள் என்ன செய்யறாங்க, லாஸ்ட் நேரத்துல பாக்குறாங்க. இது வந்து பெற்றோர்களுக்கு இல்ல, அவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய மரியாதையே கிடையாது. இந்த பெற்றோர்கள் எல்லாம் ஆசை கொடுத்து தன்னுடைய பிள்ளை கடைசி காலம் வரைக்கும் தன்னை பார்க்க வேண்டும், அவன் சந்தோஷத்தோடு நம்மை பார்த்து சிரிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை. நாம் கோடி கோடியா காசு கொடுப்பதற்காக இல்லை. ஆக நம்ம இன்னும் விளையிக்கிறோம். தன்னுடைய பெற்றோர்களை நாம் சரியான முறையில் பார்க்க வேண்டும். நாம எதிரில் இருந்துட்டு அவர்களை மரியாதை செய்யக்கூடாதுன்னு சொல்ல வரல. அவர்களை இந்த சமுதாயம் மரியாதை செய்யவில்லை, அவர்களை அப்புறப்படுத்துகிறார்கள் என்ற ஒரு விஷயத்தை தான் நாங்கள் சொல்றோம். இன்னும் சொல்றோம், நான் இன்னும் ஒரே விஷயத்தை மட்டும் சொல்லி விடவில்லை. அனாதை இல்லம், முதியோர் இல்லம் எல்லாம் சொல்றாங்க. அந்த முதியோர் இல்லத்தை எல்லாம் தவறிட்டு நம்ம ரோட்டோரத்தில் நடந்து போயிட்டு இருக்கும்போது எத்தனை பெண்கள் கிடக்கிறார்கள் நம்ம பார்க்கத்தானே சொல்றது. யாராவது வர முடியுமா? எத்தனை பெண்கள் கிடக்குறாங்க, அவங்களெல்லாம் கொண்டு போய் சேர்க்கிறது யாரு? அவங்க எவ்வளவு பேர் இதுல ஒரு நபருக்கு என்ன செஞ்சாங்கன்னா, எனக்கு ஒரு சேவையா செய்வோம்னு சொல்லிட்டு திருவோரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட எல்லாம் போய் கொண்டு போய் இந்த மாதிரி விஷயத்தான் கொடுத்தாங்க. நம்ம மனசால கூட அதான் எவ்வளவு அசோசியேஷன் சொல்லிட்டு நடத்தி எல்லாத்துக்கும் பொது சேவைகள் செய்யறாங்க. அப்ப இதே போன்று கிடைக்கக்கூடியவர்களுக்கு பொது சேவைகள் என்பது அத்தியாவசிய தேவை. அதுல போய் கேட்கும்போது ஒருத்தவங்க சொல்றாங்க, நான் வீட்டுக்கு நீங்க அனாதை இல்லத்துக்கு முதியோர் இல்லத்துக்கு இங்க போச்சுன்னா நான் போக மாட்டேன். ஏமா போக மாட்டீங்க? அங்க போனா ஏதாவது ஒரு நிலையாவது நீங்க இருக்கு, இந்த வெயில கிடந்து எப்படி கிடக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பனி வெயில் எல்லாம் எப்படி எவ்வளவு கொடூரமா இருக்குது. நம்ம வீட்டுக்குள்ள இருந்தாலே ஃபேன் போடாம இருக்க மாட்டோம், வெளியே அப்படி கிடக்குற அந்த திருவோணம். அது நம்மளால ₹1 கொடுக்கறதுக்கு அவ்வளவு யோசிக்கிறாங்க. 1 லட்ச ரூபா அவங்க ராசா நம்ம மாதிரி ₹1 கொடுக்கறதுக்கு அவ்வளவு யோசிக்கிறாங்க. இதுதான் அவங்கள கண்ணியப்படுத்துறதா? அப்படி அந்த மாதிரி கேட்கும்போது இந்த தாய் சொல்றாங்க, என்னுடைய குழந்தை வருவான் என்ற ஏக்கத்தில் நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று திருவருமான்னு சொல்றாங்க. என்னுடைய குழந்தை எப்படியாவது என்னை பார்ப்பான் என்ற ஒரு ஆசை, எப்படியெல்லாம் தன்னுடைய பிள்ளையை சிறப்பாக வர வேண்டும் என்ற ஆசைப்பட்ட அந்த தாயினுடைய ஏக்கத்துக்கு அதுதான் தீர்வாக யோசிக்க வேண்டும். ஆக ஒரே ஒரு வீடியோ அது காணொலி மட்டும் பாருங்க. அந்த முதியோர் இல்லத்துல அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவங்க எதை விரும்புறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க பாருங்க. அதுக்கு தான் நடுவர்களே, நீங்களும் புறக்கணிக்காமல் எங்க சைடுக்கு நீங்க தீர்ப்பு கொடுக்கணும் என்று வாய்ப்பு நடுவில் விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் நம் முகம் பார்க்கும் முன்பே, நம் குரல் கேட்கும் முன்பே, நம் நிலை அறியும் முன்பே, நம்மை நேசித்த இதயம் நம் தாய் என்பே. வேலியில்லா காற்றை போல எல்லையில்லா அன்பை கொடுக்கும் மனம் கொண்டவள் அவள் அம்மா. பெற்றோரின் அறிவுரை நெல்லிக்காய் போல் கசந்தாலும் அதை பொறுமையாக சுவைத்துப்பார், வாழ்க்கை இனிமையாக இருக்கும். நமக்கு கடைசி உருண்டை சாப்பாட்டை கூட போராடி ஊட்டிய பெற்றோர்களுக்கு ஒருவேளை சாப்பாட்டிற்கு கூட கையேந்த விட்டு விடாதே நண்பா. ஏனென்றால் வாழ்க்கை என்பது
ஒரு வட்டம். நொடிக்கு நொடி பார்த்து பார்த்து வலிக்கு மேல் வலி சுமந்து வேதனையிலால் வந்த அழுகையா, பிள்ளை தந்த மகிழ்ச்சியா என்று பெற்றெடுத்த மகனிடம் தாய் சொன்ன வார்த்தை, நான் பெற்ற மகனே, நான் பெற்ற மகனே, என்னை அன்போடு அழைத்திடு அம்மா என்று. மனமகிழ்ந்து போவேன், மனமகிழ்ந்து போவேன். வாரத்திற்கு ஒரு முறை கூட என்னை காண வர வேண்டாம். முடிந்தால் மாதத்திற்கு ஒரு முறையாவது மறவாமல் வந்துவிடு மகனே, வந்துவிடு. தன் நிலை மறந்து போவேன், பின் என் உயிரிழந்து போவேன். விடியலில்லா நினைவில் வாடும் என்னை நொடி நேரம் பார்க்காமல் போக காரணம் சொல் மகனே, காரணம் சொல் என்று அழும் அழுகுரலுக்கு பதில் சொல்லா யாரும் பாவியே. பெற்றோரை நோகடிக்காதே, நாளை பிள்ளைகள் உனக்கு அதை தான் செய்யும். சிந்தித்து பார், என்னென்ன எத்தனை எத்தனை வழிகள் இருந்தாலும் தாய் மகனை பெற்றெடுக்கும் வலிக்கு ஈடாகுமா? காதலிக்காக கண்ணீர், நண்பனுக்காக கண்ணீர், மனைவிக்காக கண்ணீர் என்றிருந்தாலும் கூட தாய் மகனை பெற்றெடுப்பதற்காக விடும் கண்ணீருக்கு ஈடாகுமா? எத்தனை எத்தனை கோடி கொடுத்து இழந்தாலும் உன் தாய் நாடிக்கு மேல் சிரிப்பிற்கு ஈடாகுமா? சிந்தித்து பார், பெற்றோரை அரவணைத்து வாழ்ந்து பார், இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடைவாய். இன்றைய காலகட்டத்தில் புதியவர்கள் எந்த நிலையில இருக்கிறாங்க பாருங்க. அப்ப ரெண்டு அணியுமே ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சிறச்சவங்க உண்மையான அருமையான கருத்துக்களை நமக்கு முன்னால் பதிவு செய்தார்கள். அது மட்டும் இல்லாம உண்மையாகவே இந்த முதியவர்கள் என்பவர்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்கள் என்று சொன்னால், நெகட்டிவான அந்த தாட்ஸ்ல இருக்கும்போது கூட நம்மளை பாசிட்டிவான தன்மைக்கு மாற்றக்கூடியவர்கள் முதியவர்கள். வேற ஒருத்தன் முடியலன்னு சொன்னா அவன்கிட்ட போய் எப்படி பேசுவான்னு சொன்னா, என்னப்பா உன்னால இந்த வயசுலயே முடியலன்ற, அந்த காலத்துல எங்களுக்கு எந்த வசதியுமே இல்லை, அப்படியே நாங்கள் அந்த காலத்திலே நாங்கள் எப்படி வாழ்ந்தப்ப இப்போ உங்களுக்கு எல்லா வசதியுமே இருக்கு, அப்படி இருந்து உங்களால வாழ முடியாது அப்படின்னு சொல்லி நெகட்டிவ் தாட்ஸ்ல இருக்கிறவங்கள கூட பாசிட்டிவ் தன்மையின் பக்கம் இழுத்து வரக்கூடியவர்கள் முதியவர்கள். எதிர்மறையை உடன்பாடாக மாற்றும் பக்குவம் உடையவர்கள் முதியவர்கள். ஆக அப்படிப்பட்டவர்களை நாம் இன்றைய கால அளவில் நாம் எப்படி பார்க்கிறோம்? பாராட்டுகிறோமா அல்லது புறக்கணிக்கிறோமா? அது மட்டுமல்லாமல் இன்றைய கால அளவில் முதியோருடைய நிலைமை எப்படி இருக்குன்னு சொன்னா, இந்த முதியோர்களுக்கு தெரியுமா, அதை ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒண்ணு, யாரும் பார்க்காம இவங்களை வச்சு நான் என்ன பண்ண முடியும், இவங்க நமக்கு தொந்தரவா இருக்கிறாங்கன்னு சொல்லி கொண்டு போய் விடுற இடம் முதியோர்களமா இருக்கும். கொண்டு போய் விடுற இடம் ஒண்ணு. இரண்டாவது என்னன்னு சொன்னா, ரெண்டு மகன் இருப்பாங்க. ஒருத்தனை அமெரிக்கா காமிச்சு வச்சிருந்தது, படிச்சுட்டு அவன் நல்லா சம்பாதிச்சு அவன் வாழ்க்கையை அவன் பார்த்துக்கணும். இன்னொருத்தனை ஆஸ்திரேலியா காமிச்சு வச்சிருது. அப்ப வீட்டுல யாருமே இல்லை, தன்னுடைய வீடையே தன்னை அங்க முதியோர் இல்லமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த நிலைமை. அப்ப ரெண்டு வகை இந்த முதியோர்கள் என்பது. இதெல்லாம் எதுக்காக வேண்டி பண்றாங்க? இவ்வளவு கஷ்டமும் எதுக்காக வேண்டி? தன்னுடைய பிள்ளை நல்லா இருக்கும், தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர் நல்லா இருக்கும். ஆனா இன்றைய காலத்துல உண்மையான இன்னைக்கு நடந்த அந்த நிலைமை, இன்னைக்கு நம்ம பார்த்த கண்கூடாக ஒரு சிறிய வயது, ஒரு வாலிப வயதில் இருக்கக்கூடியவர் மறந்து விட்டார்கள், நம்முடைய மகளாவை சார்ந்தவர். அப்ப அவனுடைய தாய் சொல்ல அழுகக்கூடிய வார்த்தை என்னன்னு சொன்னா, யாரெல்லாம் இவ்வளவு வயசான என்ன நீ பார்க்கலையா, இவ்வளவு வயதான என்ன நீ பார்க்கலையா, இவ்வளவு சிறிய வயதா இருக்கக்கூடிய இவரை நீ இவருடைய உயிரை கைப்பற்றி விட்டாயின்னு சொல்லி கதறி கதறி அழுகிறாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்? அவங்களுடைய பேச்சு தொந்தரவா இருக்கு, அவங்கள பார்த்தாலே இரிட்டேட் ஆகுது. சிப்பா இந்த காலத்துல அவங்களுக்கு எல்லாம் தேவையாச்சு கொண்டு போய் நம்ம எங்கேயோ சேர்க்கிறோம். அப்ப முதியவர்கள் இன்றைய காலகட்டத்தில் மிகவும் புறக்கணிக்கப்படுகிறார்கள். அது மட்டும் இல்லாம ஒரே ஒரு சின்ன கடைசியா ஒரே ஒரு கதையை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒருத்தன் 1000 ரூபாய்க்கு ஒரு 10 அடுக்கு உள்ள அந்த முட்டை ட்ரேவ் எடுத்து பைக்கில் வச்சுட்டு வந்துட்டு இருக்கான். அப்படி வந்துகிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு கீழே உடஞ்சிருக்கு, எல்லா முட்டையும் உடஞ்சு போச்சு. டக்குன்னு நம்மளால ஸ்னாப் எடுக்கிறான், எடுத்து வாலிபர்ல சொல்றேன், டக்குன்னு ஸ்னாப் எடுத்து போடுற அந்த மாதிரி வீட்டில் பொறிக்க வேண்டிய முட்டையை வெயிலினுடைய உஷ்ணத்தின் காரணமாக அறிவையை பயன்படுத்தி இவர் ரோட்டிலேயே பொறுத்து விட்டார் அப்படின்னு போடுறான். அப்ப எல்லாம் சுத்தி நிற்கிறாங்க, அவனுக்கு இன்னும் கேள்வி செய்யறாங்க. அவ ஒரே அழுகுறான். நம்ம முதலாளிக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போறோம் தெரியாம.
அப்ப அவ்வளவு சுத்தி நின்று அவனை கிண்டல் கேள்வி செய்யும் போது தூரத்துல இருந்து ஒரு முதியவர் வர்றாரு சைக்கிள் தள்ளி. அப்படி வந்து பாக்குறாரு, ஏன் பாருங்க என்ன பாச்சு அப்படின்னா, என்னுடைய முதலாளிக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியல. ஏன்னா 1000 ரூபாய் அந்த முட்டை வந்து உடஞ்சிருச்சு, 10 ட்ரே இந்த முட்டை வந்து உடஞ்சிருச்சு, என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியல. எல்லாரும் கிண்டல் பண்ணி சிரிச்ச நிலைமையில கூட தன்னுடைய பாக்கெட்ல இருந்த 200 ரூபாய் எடுத்து கொடுத்தாங்க. என்னால முடிந்த அளவுக்கு நான் உதவி செய்யறேன். 200 ரூபாய் எடுத்து கொடுக்குறாங்க. பக்கத்துல இருந்தவங்க பேசிக்கிறாங்க, இந்த முதியவருக்கு இருந்த அறிவு கூட நமக்கு இல்லையே, இவருக்கு இருந்த அறிவு கூட நமக்கு இல்லையே சொல்லி எல்லாரும் தன்னுடைய பாக்கெட்ல இருந்து 50 எடுத்து கொடுக்குறாங்க. 1000 ரூபாய் இல்ல 1200 ரூபாய் கிடைச்சிச்சு. அன்னைக்கு சம்பளமும் அவர் கிடைச்சிச்சு. அப்ப எந்த அளவுக்கு வந்து முதியவர்கள் வந்து இன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அழகா விவேகானந்தர் வந்து சொல்லுவார் அந்த காலத்துல என்னன்னா, 100 இளைஞர்கள் இருந்தால் இந்த சமுதாயத்தை நான் புரட்டி போட்டு விடுவேன், மாற்றி விடுவேன் என்பதாக. ஆனா உண்மையாலே இந்த காலத்துல விவேகானந்தர் இருந்தாருன்னு சொன்னா நிச்சயமாக ஒரு 10 முதியோர்கள், ஆற்றல் மிக்க முதியோர்கள் இருந்தால் இந்த சமுதாயத்தை மாற்றி விடுவேன் என்பதாக அழகா சொல்லுவாங்க. அப்ப இந்த காலத்தில் முதியோர்கள், இந்த சமுதாயத்தில், இந்த சூழலில் முதியோர்கள் போற்றப்படுகிறார்களா புறக்கணிக்கப்படுகிறார்களா என்பதாக பார்க்கும் பொழுது மிகவும் அதிகமாக, மிகவும் உண்மையாக அவர்கள் புறக்கணிக்கத்தான் படுகிறார்கள் என்பதாக நாம் தீர்ப்பு வழங்கி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.